உண்மையிலே வெளிப்படையாக ஒரு விஷயத்த சொல்கிறேன். பல இடங்கள் அதை வந்து நான் பார்க்க முடிஞ்சது, கேட்க முடிஞ்சு. 5 கொள்கை தலைவர் அறிவிச்சிருக்காங்க. அஞ்சலை அம்மாள் என்கின்ற ஒரு மக்கள் சேவகரை கொள்கை தலைவராக நம்ம முன்னாடி கொண்டு வரோம். உண்மையிலே பல பேருக்கு அஞ்சலை அம்மாள்னா யாருன்னே தெரியாமல் இருந்துச்சு. உண்மைதான். எனக்கே தெரியாது. உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. தெரியாது. அந்த அஞ்சலை அம்மாள் என்கின்ற அந்த மக்கள் சேவகர், அந்த தியாக உணர்வு கொண்ட அந்த தாயை பல கோடி மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தது யாருங்க? தமிழக வெற்றி கழகம். அண்ணன் விஜய் அவர்கள். இவருக்கா கொள்கையில் நீங்கள் சொல்கிறீங்க? வீரமங்கை வேலுநாச்சியால் என்கின்ற வீரத்தின் அடையாளமாக இருக்கின்ற அந்த மங்கையை உலக அரங்கில் கொண்டு போய் சேர்த்த பெருமை எங்கள் அண்ணன் விஜய் அவர்களுக்கு இருக்கு. ஐயா காமராஜர் அவர்கள் வெறும் நாடார் தலைவர் கிடையாது, அவர் இந்தியா என்கின்ற நாட்டை ஆண்ட தலைவர். அவரை போன்று நிர்வாகம் செய்யணும், நேர்மையாக இருக்கணும்னு ஐயா காமராஜர் அவர்களை பட்டி தொட்டி எங்கும் இளம் தலைமுறையினர் கொண்டு போய் சேர்த்த பெருமை எங்கள் அண்ணன் விஜய் அவர்களுக்கு இருக்கு. அவரை பார்த்து கொள்கை இல்லைன்னு சொல்றீங்க? ஐயா காமராஜர் அவர்கள் என்ன கொள்கையோ அதான் எங்களுடைய கொள்கை. அஞ்சலை அம்மாள் அவர்கள் எந்த கொள்கையில் வாழ்ந்தாரோ அந்த கொள்கை தான் எங்களுடைய கொள்கை. வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்கள் எந்த கொள்கையில் இருந்தாரோ அதுதான் எங்களுடைய கொள்கை. கட்சி ஆரம்பிக்கின்ற பொழுது 2 தலைவரை யோசிப்பாங்க. ஒன்று அம்பேத்கர் அவர்களையும் பெரியார் அவர்களையும் பயன்படுத்தலாமா அப்படின்னு. எங்கள் தலைவர் அதெல்லாம் தூக்கி போட்டு, அம்பேத்கர் சாதி தலைவர் கிடையாது, அவர் சாதித்த தலைவர். அம்பேத்கர் வந்து சாதி தலைவர் கிடையாது, சாதித்த தலைவர். அவர் எல்லோருக்குமான தலைவர்னு எல்லா சமுதாயத்தை சார்ந்த எல்லா சாதியை சார்ந்தவர்களும் அண்ணல் அம்பேத்கர் நம்முடைய கொள்கை தலைவர்னு கொண்டு போய் சேர்த்த பெருமை தமிழ்நாட்டில் எங்கள் அண்ணன் விஜயை தவிர வேறு யாருக்குமே கிடையாதுங்க. நான் கண்ணெதிர பார்த்தேன்.